அம்மா உங்களுக்கு கூட தெரியுமா? என்ன சாச்சனா? என்ன அம்மா? அண்ணன் ஃபர்ஸ்ட் எங்கேயுமே வரமாட்டாங்கல்ல, ஏன் என்ன கூட ட்ராப் பண்ண சொன்னா வரமாட்டாங்க. ஆனா இமையாவை அண்ணன் தான் கொண்டு ட்ராப் பண்றாங்க. அப்புறம் டான்னு 3 மணிக்கெல்லாம் அண்ணன் அங்கே வந்துருந்தாங்கம்மா இமையாவை கூப்பிட. இப்போ அதுக்கு என்னடி உனக்கு என்ன பொறாமையாவா இருக்கு? ஆமாம்மா லைட்டா. சாச்சனா ரொம்ப ஓவரா பண்ணாத என்ன? பாத்தீங்களாம்மா பாத்தீங்களா, உண்மையை சொன்னா நான் ரொம்ப ஓவரா பண்றேன்னு. அத்தை இவ ஒரு நேரம் சொன்னா ஓகே, இவ அப்பலேருந்து குணா கிட்ட இதான் சொல்லி சொல்லி எனக்கு கிண்டல் ரொம்ப பண்றா அத்தை. நான் அப்படிதான் பண்ணுவேன். நல்லா பண்றீங்க. சரி நவளுங்க அந்த வெண்ணி எடுக்கட்டு. அத்தை இருங்க அத்தை நானே எடுக்கிறேன். இல்ல நானே எடுக்கிறேன். நீ கீழே இதை போட்டுட்டா கையில பட்டானா சுட்டுடும். வேண்டாம் நானே எடுக்கிறேன். அத்தை நான் கீழே எல்லாம் போட மாட்டேன், நானே எடுக்கிறேன். அப்படியா? சரி அப்ப அந்த வெண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ரொம்ப கொதிக்க இருக்கு, பார்த்து எடுத்துட்டு வா, கையில கீழே பற்றாம. நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஓ குடும்பமா சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன அள வச்சுட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? இந்த நேத்ரா யாருன்னு உங்களுக்கு காட்ட வேண்டாம். இப்போ ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ண? சரி பார்த்து தூக்கிட்டு வா. சரிங்க அத்தை. இந்த பாத்திரத்துல உள்ளதா? ஆமா அதை மட்டும் எடு. சரிங்க அத்தை. பார்த்து வா. பார்த்து தான் அத்தை வரேன். எங்க வைக்கணும்? இந்த இதுல வை, நான் எடுத்துக்கிறேன். சரிங்க அத்தை, கொஞ்சம் தள்ளுங்க. பார்த்து. சாச்சனா உன் பக்கத்துல இருக்க அந்த இதை எடு. எடுக்கிறேம்மா. எதுமா? இதுவா? ஆமா அதுதான். இதான் கரெக்டான டைம். இந்த வெண்ணி அந்த ஜானகி மேல தட்டி விட்டுட்டானா பழி இந்த வேலைக்காரிக்கு மேல. நம்ம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ரவி இவளை சும்மா விட மாட்டான். இதான் சரியான நேரம். தட்டி விட்டுட்டு போயிட வேண்டியதான். யாரும் பார்க்கல. இதான் சரியான நேரம். இமையா? அம்மா இமையா? அப்பா அண்ணா. இல்ல இப்போ இமையாவ அந்த நேத்ரா தானே தள்ளி விட்டா. இப்போ நேத்ரா வந்துட்டு போனால, அவ தானே போனா. அத்தா சாரி தா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அத்தா? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் கையில் தான் ரொம்ப பட்டிருக்கு, எனக்கு லைட்டாக தான் பட்டிருக்கு. சரி வா. சாச்சனா அண்ணாவே அப்பாவும் கூப்பிடு. நீ பார்த்து வர மாட்டியா? நான் பார்த்து தான் வந்தேன். யாரும் எனக்கு பின்னாடி இருந்து தள்ளி விட்ட மாதிரி இருந்தது. அப்போ நான் நினச்சது கரெக்டு தான். அந்த நேத்துல தான் ஏதோ பண்ணிட்டு போயிருக்கா. சரி இப்போ முதல்ல அவ கை ரொம்ப, ஐயோ கையில் நீ இப்படி பட்டிருக்கு. அண்ணா அப்பா. என்னாச்சு? எதுக்கு கத்துன? அது இமையா தெரியாம வெண்ணி அம்மா கையில் கொட்டிட்டானா. என்னது வெண்ணி? ஏய் உனக்கு அறிவில்ல? பார்த்து எடுத்துட்டு வர மாட்டேன், இப்படியே கொட்டுவ? அது இல்ல, நான் பார்த்து எடுத்துட்டு வந்தேன். முதல்ல நீ தள்ளிங்க வாங்க, நான் உங்களை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன். இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல. என்னது ஒண்ணு இல்ல? அங்க பாருங்க உங்க கைய. நீ வாங்க, நீங்க வாங்க. தள்ளு. எனக்கு ஒண்ணு இல்ல. முதல்ல அவளை பாரு. நீங்க சும்மா இருங்க. உங்க கையில எப்படி பட்டிருக்கு? வாங்க, நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நவரு, வழியில நின்னுட்டு இருக்கோம். இமையா உன் கை என்னடி இப்படி இருக்கு? இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல. நீ போய் அத்தையை பாரு. எனக்கு உனக்கு ஒண்ணு இல்லையா? இங்க பாரு எப்படி இருக்குன்னு. வா முதல்ல. இல்ல நீ போய் அத்தையை பாரு போ. இமையா வாடி. நான் சொன்ன கேப்பியா இல்லையா? போ முதல்ல அத்தையை பாரு போ. சாச்சனா எனக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போய் அத்தையை பாரு. பாவம் அவங்க தான் ரொம்ப வலியில துடிப்பாங்க. அம்மாக்கு கூட லைட்டா தான் பட்டிருந்தது, ஆனா உனக்கு பாரு எப்படி இருக்குன்னு. வா சாச்சனா. போ திட்டுவாங்க. போய் அத்தையை பாரு. எனக்கு ஒண்ணு இல்ல போ. இரு நான் அம்மாவை பார்த்துட்டு உனக்கும் மருந்து எடுத்துட்டு வரேன். சாச்சனா என்ன பண்ணிட்டு இருக்க? இரு வந்துட்டேனா. இரு நான் அண்ணா கிட்ட என்னன்னு கேட்டுட்டு உனக்கும் மருந்து எடுத்துட்டு வரேன். சரி முதல்ல அத்தையை போய் பாரு போ. என்ன ஆட்டம் போட்ட தேவதாண்டி. தட்டி விட்டதுன்னா ஆனா பழி போ மேல. நேத்ராவை சும்மா நினைச்சிட்டல. இனிமேதான் நான் கொடுக்குற ஒவ்வொரு அடியிலேருந்து உன்னால எழும்பவே முடியாது. எலும்ப நான் கொடுத்துட்டே இருப்பேன். நேத்ரா கிட்ட வச்சுக்கிட்டா, நேத்ரா ஆசைப்பட்ட பொருளை திருடுனா அதுக்கு எப்படி தண்டனை இருக்குன்னு உனக்கு பார்க்க வேண்டாம் நீ. இது சாம்பிள் தாண்டி, இன்னும் தாண்டி நிறையா இருக்கு. விட மாட்டேன்டி உன்னை விட மாட்டேன். கை ரொம்ப எரியுது. ஐயோ அம்மா வேற இந்த நேரம் இல்லை. அம்மா கை. அம்மா சரி ரூமுக்கு போவோம். அப்பா என்னப்பா என்னாச்சு? ஜானகி என்ன பாச்சு? இருக்கப்பா, முதல்ல நான் உங்களை இங்க உட்கார வைக்கேன். ஐயோ எனக்கு ஒண்ணு இல்ல, இறக்கி விடு. நீங்க சும்மா இருங்க. என்னப்பா என்னாச்சு? இப்ப பார்த்து சொல்லு. ஐயோ எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு லைட்டா தான் வெண்ணி பட்டிருக்கு. அவ இமையாக்கு தான் ரொம்ப பட்டிருக்கு. சொன்னா இவனுக்கு புரியவும் மாட்டேங்குது. உங்க பையனுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு இல்ல. அவளாலதான் உங்களுக்கு கையில இப்படி அடிபட்டு இருக்கு. அவளுக்கு பார்த்து அந்த வெண்ணி கொண்டு வர தெரியாது. என்னப்பா எனக்கு ஒண்ணு புரியல, என்னப்பா நடந்தது? ஐயோ ஒண்ணு இல்லங்க. நான் சாச்சனா இமையா 3 பேர் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இமையா வெண்ணி எடுத்துட்டு வந்தா. அப்போ வெண்ணி தெரியாம கீழே கொட்டிட்டு அது என் கையில படம் வந்துச்சு. அவ கையை குறுக்க கொடுத்து அவ கையில தான் மொத்த வெண்ணி கொட்டுச்சு. அத உங்க பையனுக்கு சொன்னா புரியவும் மாட்டேங்குது. என் கையில லைட்டா தான் பட்டிருக்கு. ஆனா அவன் என்ன அங்கேயும் அவளை திட்டிட்டு என்ன தூக்கிட்டு வந்துட்டா. அவளை போய் பார்க்க சொல்லுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மருந்து போடுறோம். சாச்சனா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஏங்க இவனுக்கு சொன்னாலும் புரியல, நீங்க அது சொல்லுங்க. பாவம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. ரவி நான் அம்மாவை பாத்துக்கிறேன், நீ போய் இமையா பாரு போ. அண்ணா
இந்தாங்க. உனக்கு இதை எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லைண்ணா, இமையாக்கு ரொம்ப கையில வெண்ணிப்பட்டிருக்குண்ணா. ரொம்ப அழுத்திட்டு இருந்தா. அந்த அப்பவே சொல்லிட்டு இருக்கேன்ல, எனக்கு ஒன்னில, எனக்கு சின்ன காயம்தான். அவளுக்கு தான் ரொம்ப பட்டிருந்தது. எனக்கு கையை கொண்டு குறுக்க அவ கையை தான் கொண்டு விட்டா. எனக்கு அந்த அளவுக்கு அடி இல்ல. இமையாக்கு நல்லா அடிபட்டு இருக்கா? ஆமாண்ணா, அவளுக்கு தான் ரொம்ப அதிகமா பட்டிருக்கு. அழுதுட்டே இருந்தா. ரவி, நீ மருமகளை போய் பாருப்போ. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அம்மாக்கு அந்த அளவுக்கு காயமும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஆமாண்ணா, அம்மாக்கு நானே ஃபர்ஸ்ட் எய்ட் பாத்துக்கிறேன். நீங்க போய் இமையாவை பாருங்கண்ணா. பாவம், ரொம்ப அழுதுட்டே இருந்தா. சரி, பாத்துக்கோங்க. நான் அவளுக்கு என்னன்னு பாத்துட்டு வரேன். சாச்சனா, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான். பாவம், அவள் தான் ரொம்ப துடிச்சு போயிட்டா. அவளை போய் பார்க்க சொல்லுப்போ. நான் போய் அவளை பார்க்குறேன். அம்மா, இமையாக்கு நல்லா பட்டிருக்குமா. ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. நான் ஃபர்ஸ்ட் அவளை கவனிக்கல, உங்களை மட்டும்தான் பார்த்தேன். அப்புறமா தான் அவள் கையை பார்த்தேம்மா. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா. ஆமாம், என் கையில் பட வேண்டியது அவள் கையை கொண்டு குறுக்க விட்டுட்டா. இல்லைன்னா அவள் கையில் பட்டே இருக்கிறது. ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி பண்ணதோ தெரியல. சுச்சோ, ரொம்ப அழுகிறாளோ? ஆமாம்மா, ரொம்ப அழுதா. ஜானகி, என்னங்க? எப்படிமா கிச்சன்ல இவ்வளோ கவனக்குறைவா? ஒரு நிமிஷம். சாச்சனா, இதை வச்சுட்டு நீ போ. இல்லம்மா, நானே உங்களுக்கு மருந்து போட்டு விடணும்ல. இல்லை வேண்டாம், அதான் அவங்க அப்பா இருக்காங்கல்ல, போட்டு விடுவாங்க. நீ வச்சுட்டு கிளம்பு. சரிம்மா. அப்பா, அம்மாக்கு போட்டு விடுங்க. சரிம்மா, நீ போ. போய் உனக்கு படிக்கிற வேலை இருந்தா பார்ப்போம். அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. ஜானகி, இப்போ எதுக்கு நீ அவளை போச்சுன்னு? இல்லைங்க, கிச்சனில் நாங்கள் 3 பேர் தான் நின்றுட்டு இருந்தோம். இமையா வெண்ணியை பார்த்து பத்திரமா தான் கொண்டு வந்தா. ஆனால் அவளை ஒரு ஆள் தள்ளி விட்டாங்கங்க. என்ன சொல்ற ஜானகி? ஆமாங்க, பிளான் பண்ணி தள்ளி விட்டுருக்காங்க. இமையா மேலே பழி வரண்மணியை. யார் பண்ணா? அவங்க பண்ணதை நான் பார்த்தேன், ஆனால் நான் பார்த்ததை அவங்க பார்க்கல. யார் ஜானகி? யார் தள்ளி விட்டது? வேற யாரு? உங்க தங்கச்சி பெத்த அந்த நேத்ரா தான். என்னது, நேத்ராவா? ஆமாம், தள்ளி விட்டுட்டு டக்குன்னு கிளம்பிட்டான். பாவம், இமையா தான் கையை கொண்டு குறுக்க விட்டுட்டா, என் மேலே படக்கூடாதுன்னு. உங்கள் பையனா வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்கல. என் கையை பார்த்துட்டு பாவம், அந்த பொண்ணு ஏற்கனவே வழியில் துடிச்சிட்டு இருந்தது. அந்த பொண்ணை கூட கொஞ்சம் வேதனைப்படுத்தி திட்டி விட்டுட்டு என்ன தூக்கிட்டு வந்துட்டான். அவளை என்ன ஏதுன்னு கூட பார்க்கல. கஷ்டமாக இருக்கு. பாவம், அந்த பொண்ணு அப்பவுமே அழுத்திட்டு தான் உட்காந்து நின்னா. அப்புறம் நேத்ரா இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அதுக்கான வேலையை பாருங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, இப்போ எப்படி அவங்கள வெளியே அனுப்புறது தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீ தான் தள்ளி விட்டான்னு போய் கேட்டாலும் இல்லைன்னு சாதிக்க தான் செய்வான். கண்ணால் பார்த்ததுன்னா. ஆனால் கண்டிப்பாக நான் போய் சொல்கிறேன்னு தான் சொல்லுவாள். ஏன்னா இமையாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதனால் கண்டிப்பாக உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் தங்கச்சியாக இருக்கட்டும், ஏற்றுக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது பண்ணி தான் வெளியே அனுப்பணும். ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் பண்ணவன் நாளைக்கு என்ன வேணால் பண்ணலாம். இல்லை, இவளை இங்கே வச்சிருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. ஆமா, அது எனக்கு நல்லாவே புரியுது. கண்டிப்பா இது இமையா ரவி வாழ்க்கைக்கு ரொம்பவே ஆபத்து. இந்த அளவுக்கு அவ இறங்கி பண்றானா கண்டிப்பா இது நாளைக்கு பெரிய விபரத்துல தான் முடியும். அதுக்குள்ள இவளை இந்த வீட விட்டு காலி பண்ண வச்சுக்கணும். இப்படி அனுப்பிவிடதான் தெரியல. இந்த அம்மா வேற ரொம்ப தான் கொடி தூக்கிட்டு நடக்காங்க அவங்களுக்கு. உங்க அம்மா தானே? உங்க அம்மா என்னைக்கு தான் கொடி தூக்கல. கொடி தூக்கல தான் ஆச்சரியம். சரி, எதையாவது உன பண்ணி அவங்க வீட்டுக்கு உடனே அனுப்பிடுற வழியை தான் பார்க்கணும். இங்கே பாருங்க, நம்ம தாமதிக்க ரவி இமையா வாழ்க்கையில் தான் பிரச்சனை வரும். எவ்வளோ சீக்கிரம் நேத்ராவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியுமோ அனுப்பணும். இல்லைனா நேத்ராக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டா என்ன? அதுக்கு நேத்ரா அம்மா எல்லாரும் சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வைங்க, அப்பந்தான் ரவி இமையா வாழ்க்கை நல்லா இருக்கும். இவ மட்டும் வெளியே போயிட்டா ரவி இமையா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல, இவளுக்கு வேற இடத்துல அலைன்ஸ் பாருங்க, அதான் நல்லது. சரி, நான் இதை பத்தி அம்மா கிட்ட பேசுறேன். சரி, கையை காட்டு, மருந்து போட்டு விடுறேன். இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். இரு, நானே போட்டு விடுறேன். படிக்கு எரியுது, எரியுது. அம்மா அம்மா, எரியுது, எரியுது, எரியுது. ஏய் இம்சா, என்ன அத்தைக்கு எப்படி இருக்கு? இப்போ கூட அவ வழியை மறைச்சிட்டு அம்மாக்கு எப்படி இருக்குன்னு தான் கேட்குறா. இவ்வளோ போய் திட்டுட்டேனே, ஐயோ. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, உன் கையை காமி. இல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. நான் சாச்சனா கூட போய் அசைன்மெண்ட் எழுதிட்டு வரேன். கையை காமின்னு சொன்னேன். இல்ல, என் கையில ஒன்றும் இல்லை. கையை காமி. எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்க போய் உங்க அம்மாவை பாருங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் இல்லை. அப்போ நான் உள்ள வரக்கு முன்ன யார் எழுதிட்டு இருந்தா? இல்ல அது லைட்டா எரியுது, அதான் வேற ஒன்றும் இல்லை. இது உனக்கு லைட்டா எரியுது. சரி, கையை காட்டு. ரொம்ப எரியுதா? இல்ல இப்ப பரவாயில்ல. அது அவங்கள அப்படி பார்த்த உடனே கோவத்தில் உன்னை திட்டிட்டேன். சாரி, உன்னை கவனிக்காம திட்டிட்டேன். ஆமா, வெண்ணிய ஒழுங்கா கொண்டு வர மாட்டேன் கவனமா? இல்ல, நான் கவனமா தான் கொண்டு போனேன். என்னை யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்ட மாதிரி இருந்தது. பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்களா? ஆமா, யாரோ என் கையை தட்டி விட்டாங்க. நீ யாருன்னு பாத்தியா? இல்ல, நான் பார்க்கல. நம்ம உள்ள போகும்போது நேத்ரா தான் வெளியே வந்தா. ஒருவேளை நேத்ராவா இருக்குமா? ஆமா, அவ்வளோ தூரம் அங்க சாச்சனா கத்திட்டு இருந்தா. அப்போ போய் என்னன்னு பார்க்கல. அவசரமா கிச்சனை விட்டு வெளியே வந்தா. அப்படின்னா நேத்ரா தான் தள்ளி விட்டுருப்பாளா? சரி,
உன் கூட யாரெல்லாம் நின்னாங்க? நான் அத்தை சாச்சனா நாங்கள் 3 பேர் தான் நின்னோம். வேற யாராவது நின்னாங்களா? இல்லை இல்லை, நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம், வேற யாருமே இல்லை. அப்படின்னா நேத்துல தான் தள்ளி விட்டுருக்கா. இந்த பழி இமையா மேல வரும்னு தெரிஞ்சு தள்ளி விட்டுருக்கா. ஓ, பிளான் பண்ணி இமையாம மாட்டி விட்டுருக்கா. ஆனா இமையா அவங்க மேல தண்ணி படக்கூடாதுன்னு அவ கையை கொண்டு குறுக்க விட்டுருக்கா. அதனால மொத்த தண்ணி இமையா கையில. நேத்ரா, என்கிட்டே நீ டபுள் கேம் ஆடுறல, உனக்கு நான் வைக்கிறேன் பாரு செக்கு. அப்ப தெரியும் இந்த ரவிவர்மா பத்தி. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, ரொம்ப எரியுதா? இல்லை இல்லை, இப்போ பரவாயில்ல. சரி இரு, நான் உன் கைக்கு மருந்து போட்டு விடுறேன். இல்லை, சாச்சனா மருந்து எடுத்து போட்டு விடு சொல்லியிருக்கா, அவளே போட்டு விடுவா. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க. இல்ல, நானே போட்டு விடுறேன், நீ அமைதியா இரு. அது உங்களுக்கு வேலை இருக்குமே. எனக்கு இதை மிஞ்சி எந்த வேலையும் பெருசு இல்ல, புரியுதா? ம். என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, நமக்கு தான் அப்படி தோணுதா இல்லை நிஜமாவே தந்தாங்களா? என்ன? இல்லை அது அது என்ன அது அது என்ன? இல்லை, கேட்டால் எதுவும் தப்பாக நினைப்பாங்களோ? ஒருவேளை நமக்கு தான் அப்படி தோணுதா? இல்லை, ஒரு வாட்டினா பிரச்சனை இல்லை, மறுபடியும் என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி வா, உன் கைக்கு மருந்து போட்டு விடுறேன். நேத்ரா, நீ தட்டி விட்டதை யாரும் பார்க்கல? இல்லை பாட்டி, யாருமே பார்க்கல. நான் யாரும் பார்க்காத நேரம் தான் அந்த வேலைக்காரியை தட்டி விட்டேன். ஆனால் என்ன, அந்த ஜானகி கை தான் வெந்து போன்னு நினச்சேன். ஆனால் இவங்க தான் பெரிய தேகியாச்சே. அதான் இந்த மேடம் போய் கையை குறுக்க விட்டுட்டாங்க. அதனால மொத்த தண்ணியும் இவ கையில் தான் பட்டுச்சு. ஜானகிக்கு லைட்டாக தான் பட்டுச்சு. ஆனாலும் பாட்டி, எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? ரவி அந்த வேலைக்காரியை என்னன்னு கூட கண்டுக்கலாம். அவன் பெத்தவளை தான் கண்டுக்கிட்டு தூக்கிட்டு ஓடணும். அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது பாட்டி. ஒரே கலரில் 2 மாங்காய். ஏன் பேத்தியாச்சே, என்ன மாதிரி தானே இருப்பேன். சீக்கிரம் அந்த ஜானகி கதையை முடிக்கணும், இந்த வேலைக்காரி கதையை முடிக்கணும். நீ தான் இந்த வீட்டு மருமக, என் பேத்தி தான் இந்த வீட்டை ஆளணும். கண்டிப்பாக பாட்டி, இந்த வீட்டையும் ஆள்றது நானாக தான் இருப்பேன், அந்த ரவிவர்மாவையும் ஆள்றது நானாக தான் இருப்பேன். என் காலு கீழே நான் அவனை வில்ல வைக்கல. நான் உங்கள் பேத்தியே இல்லை பாட்டி. சரி, அடுத்த ட்ரிப்பு கதையவே முடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு. இல்லை பாட்டி, சீக்கிரம் ஜானகி கதையை முடிச்சிருவேன். ஏன்னா ஜானகி கதையை முடித்தாதான் இமையா கதை முடிக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்ன, ரவியை என் பக்கம் கொண்டு வரதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஈஸி. நேத்ரா, நீ பழையபடி ரவி கிட்ட க்ளோஸ் ஆகு. ஆமாம் நேத்ரா, நீ ரவி கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிரு. அவனை பொறுத்த வரைக்கும் நீ நல்லவ, எந்த தப்புமே பண்ணாதவ. ஆனால் எல்லாமே நீ தான் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுல? அவன் கூட இருந்து அவன் பெத்தவளையும் அவன் கெட்டினவளையும் கதையை முடிக்கணும். சரி பாட்டி. அப்புறம் ஆகாசை எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரணும். என் பேரை வெளியே போய் கஷ்டப்படுறதா? ஆமாம்மா, அதை முதல்ல செய்யுங்க. என் பையன் பாவம், அந்த இமையா வேலைக்காரியால் வந்தது என் பையன் மேலேயே பழிய தூக்கி போட்டு வெளியே அனுப்பிட்டான். அண்ணனை எப்படி உள்ளே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ரவி கிட்ட பேசுகிற விதத்தில் பேசினா அவனை நான் உள்ளே கொண்டு வர வச்சிருவேன். சரி பாட்டி, நான் ரவி போய் பார்த்துட்டு வரேன். நேத்ரா, உனக்கு நான் பாட்டி சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே கரெக்டாக பண்ணு, புரியுதா? புரியுது பாட்டி. நான் உங்கள் வளர்ப்பு, உங்கள் பேத்தி எப்படி இருப்பா? உங்களை மாதிரி தானே பாட்டி இருப்பா? ஆமாம் ஆமாம், நீ ஏன் பேத்தி. சரிங்க பாட்டி, நான் போய் ரவியை பார்த்துட்டு வரேன். என் வேலைக்காரன் நாயே, நான் இருக்க வேண்டிய இடம்டி அது, ஏன் இடம்டி? அதை என்கிட்டேருந்து நீ தட்டி பறிச்சிட்டல. தெருவில் வெளியே கிடக்க வேண்டிய செருப்பு வீட்டுக்குள்ளே, அதுவும் பெட்ரூமுக்குள்ளே. உன்னை மறுபடியும் நான் வெளியே வைக்குவேன். உன் இடம் அதுதான், வைப்பேன். ஏன் ரவி கூடயா நீ இப்போ வாழ்கிற? வாழ விட மாட்டேன்டி. ரவி வாழ்ந்தா அது ஏன் கூட மட்டும்தான். ஒரு காலம் ஒன்று அவனை பொண்டாட்டியாக்க நான் விட மாட்டேன். கை ரொம்ப எரியுதா? ஆமாம், ரொம்ப எரியுது. சரி, இறக்கி விடுங்க. இல்ல இரு, கை வேற ரொம்ப எரியுது. சரி, சாப்பிட்டியா? இல்லை, இனிமே தான் சாப்பிடணும். சரி, நானே உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்லை இல்லை வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே பார்த்துக்கிறேன். எப்படி, இந்த கையை வச்சுட்டு நீயே பார்த்துப்ப. வாயை முடிட்டு அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. சரி சரி, கோவப்படாத வர்மா. சரி வர்மா, இறக்கி விடுங்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, கையை கட்டு. இல்லை, இதை என்னால் பார்க்க முடியல. இப்படி தூக்கி வச்சு இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. இல்லை, இப்படி இருக்கக்கூடாது. ரவி! ஏன் கத்துன? என்ன, ஒரு ரூம்ல வரும்போது தட்டிட்டு வரணும்னு ஒரு மேனஸ் இல்லை? அது இல்லை ரவி, நான் எப்பவும் போல வந்துட்டேன். நான் உங்ககிட்ட அன்னைக்கு தானே சொன்னேன், என் ரூம்ல வரும்போது பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ளவான்னு. நாய் நுழைஞ்ச மாதிரி உள்ள வந்திருக்க. என்னது நாயா? நான் நாயா? கையில் தூக்கி வச்சிருக்கே, அவ தான் நாய். தெருவில் கிடக்க வேண்டிய வீட்டில் இருக்காள்ல, அதான்
என்னை பார்த்தா உனக்கு நாய் மாதிரி தெரியுது. ரொம்ப வார்த்தை விடுற ரவி. இதுக்கெல்லாம் பின்னாடி நீ வருத்தப்பட வைப்பேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம அமைதியா நிக்க. இல்ல ரவி, இப்ப எதுக்கு என்கிட்ட கோவப்படுற? நீ நானும் ஃப்ரெண்டு, மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல, நீ ஃப்ரெண்டு தான். நான் இப்ப என் பொண்டாட்டி கூட இருக்கேன், நீ எப்படி ரூமுக்குள்ள வரலாம்? என்னது பொண்டாட்டியா? ரவி, உனக்கு பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான். அப்படி சொல்லாத ரவி, சொல்லாத. அது இல்ல ரவி, ரொம்ப கோவமா கத்திட்டு வந்தியா, அதான் என்ன ஏதுன்னு பார்க்க வந்தேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு வே பக்கம் வந்திருக்கேன். நீ பண்ணது கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் முட்டாளா? ரவி வர்மா, போலீஸ், டிஎஸ்பி, என்கிட்டயும் விளையாட்ட காமிச்சல. என் ஆட்டி எப்படி இருக்குன்னு பாரு. வருமா, கோவப்படாதீங்க. சரி, என்னை இறக்கி விடுங்க. ஐயோ, என்ன நடிப்பு. சரி ரவி, எதுக்காக இமையாவை திட்டிட்டு வந்த? என்னாச்சு? ஜானகி அத்தையை வேற தூக்கிட்டு போன, என்னாச்சு ரவி? என்ன நேத்ரா, உனக்கு எதுவுமே தெரியாதா என்ன? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாதே ரவி. என்னாச்சு? ஜானகி அத்தைக்கு என்னாச்சு? அப்படியா? நான் உனக்கு தெரியும் நினைச்சேன் நேத்ரா. ஆமா, நீயும் கிச்சனுக்குள்ள தானே இருந்த? என்னது, நேத்ரா கிச்சனுக்குள்ள இருந்தாளா? இல்லை, நான் சாச்சனா அத்தை நாங்கள் தானே கிச்சனுக்குள்ள இருந்தோம். அப்போ என்ன ஒருத்தங்க தள்ளி விட்ட மாதிரி இருந்ததே. ஒருவேளை இவ தள்ளி விட்டுருப்பாளா? என்ன, நான் கிச்சனுக்குள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும்? பார்த்துருப்பானா? பார்த்துருந்த அப்படி அமைதியாக பேச மாட்டானே. சரி, சமாளிப்போம். இல்லை ரவி, நான் கிச்சனுக்குள்ளே போனேன். அங்கே அத்தை, சாச்சனா, இமையா 3 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நான் வந்துட்டேன் ரவி. அப்புறம் கொஞ்ச நேரத்தை பார்த்தா நீ கோவமாக அவளை திட்டிட்டு வந்த. அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கலான்னு வந்தேன். அப்போ இவ தான் தட்டி விட்டுருக்கா. எவ்வளோ தூரம் நடிக்கணுமோ நடி, இதுக்கெல்லாம் திருப்பி தராமல் இருக்க மாட்டேன் இந்த ரவி வர்மா. அப்போ நேத்ரா, நீங்களா என்ன தட்டி விட்டீங்க? என்னது, நான் தட்டி விட்டேனா? என்னது தட்டி விட்டேன்? என்ன, ஏன் மேல பழைய போடுறியா? இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னை யாரோ பின்னாடி இருந்து தட்டி விட்ட மாதிரி தான் இருந்தது. அப்போ நீ தான் தட்டி விட்டியா? இமையா, என்ன சொல்ற? என்ன இவன் நான் தட்டி விட்டேன்னு கரெக்டாக சொல்கிறான். இல்லை நேத்ரா, ரவிக்கு தெரியக்கூடாது. அப்புறம் எந்த பிளானுமே பண்ண முடியாது. என்ன இமையா சொல்கிற? நான் தட்டி விட்டேனா? நான் எதுக்காக தட்டி விட போகிறேன்? நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நான் அப்படியே வந்துட்டேன். நான் எல்லாம் யாரையும் தட்டி விடலை. இல்லை வர்மா, பின்னாடி இருந்து யாரோ தட்டி விட்ட மாதிரி தான் இருந்தது. அதான் நீங்கள் வேற நேத்ரா கிச்சனுக்குள்ளே வந்தேன்னு சொன்னீங்களா? அப்போ ஒருவேளை அவள் தட்டி விட்டுருப்பாளோன்னு தான் கேட்டேன். வேற யார் மேலே நான் பழி போடலை. ஆனால் யாரும் என்ன பின்னாடி இருந்து தட்டி விட்டாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். நீங்கள் என்ன நம்புறீங்களா? நீ சொல்றத நான் நம்புறேன். உன் பின்னாடி யார் தட்டி விட்டான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரமா. எப்படி ரவி, அவ ஆதாரம் இல்லாம ஏன் மேல பழிய போடுறா? நீ நம்புறேன்னு சொல்ற? யார் தட்டி விட்டான்னு கண்டுபிடிக்க போறேன்னு தானே சொன்னேன். நீ தான் தட்டி விட்ட, அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. அது இல்ல ரவி, இமையா என் மேலதான் பழி போடுறா. அதான் அவன் உன் மேல பழி போடலையே. நீங்க உள்ள வந்தீங்களே தட்டி விட்டாங்கன்னு கேட்ட, நீ இல்லைன்னு சொல்லிட்ட. அவ என்கிட்ட சொல்றா என்னை யாரோ பின்னாடி இருந்து தட்டி விட்ட மாதிரி தான் இருந்ததுன்னு. அதுதான் சொன்னேன் கண்டுபிடிக்கிறேன்னு. உன் மேல பழி போடலையே. என் பொண்டாட்டி சொல்றதா நான் 100% நம்புறேன். என் பொண்டாட்டிக்காவது யாரு பின்னாடி இருந்து தட்டி விட்டான்னு சீக்கிரமா கண்டுபிடிக்க. என்ன பொண்டாட்டி சொல்றத நம்புறியா ரவி? இதுக்கெல்லாம் நீ ரொம்ப அனுபவிப்ப ரவி, அனுபவிப்ப. சரி நேத்ரா, நீ கிளம்பு. ரவி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு இப்ப பேச டைம் இல்ல, என் பொண்டாட்டி பார்க்கணும். நீ கிளம்பு. ரவி, நான் உன்னோட ஃப்ரெண்டு, நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளை இறக்கி விட்டுட்டு வா. நீ இப்படி எல்லாம் சொன்னா போக மாட்டேன். சாரி சார். என்ன பண்ண போற ரவி? கொஞ்ச நேரம் அமைதியாரு, எதுவும் பண்ண மாட்டேன். ரவி, ரொம்ப எல்லை மீறி போற. இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். சாரி சார். இல்ல நீங்க ஒன்றும் பண்ணலையே, சும்மா ஆக்ட் தானே பண்ணீங்க, ஒன்றும் இல்லை. சரி உட்காரு, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அதிசயத்தை காதல் செய்யும் இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் போட்டு போனது, வாசல் தள்ளாடுது. குணா, என்ன இப்ப எதுக்கு யார் ரூமுக்கு வந்த? ஏன் குணா என்னை பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுற? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இப்படி ஏன் என்கிட்ட மட்டும் எரிஞ்செரிஞ்சு விழுற? நான் அப்படி என்ன பண்ணேன்? குணா ப்ளீஸ் குணா, நான் இமையாவை பேசுனது தப்பு தான், ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு. சத்தியமாக சொல்கிறேன், இமையாவை இனிமே அப்படி பேச மாட்டேன். சத்தியமா என்கிட்ட நல்லா பேசு குணா, ப்ளீஸ். என்ன இப்ப இமையாக்கும் யானுக்கும் மேரேஜ் ஆனனால இப்போ நல்ல மாதிரி வந்து நடிக்கிறியா? குணா அப்படி இல்லை குணா, நான் சத்தியமாக நான் இமையா மேலே எனக்கு எந்த கோவமே கிடையாது, உண்மைக்கும் தான். நீ என்கிட்ட பேசாமல் இமையா கிட்ட நல்லா பேசுறியா, அந்த கோவம் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு நீ என்கிட்ட நல்லா பேசுறதா கூட சத்தியமாக நான் அவன் மேலே கோவப்பட்டிருக்க மாட்டேன். நீ என் மேலே கோவம் பட்டுக்கிட்டு அவகிட்ட மட்டும் நல்லா பேசுனியா, அதான் எனக்கும் அவன் மேலே கோவம். மற்றபடி எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். சத்தியமாக சொல்கிறேன், நீ என் அம்மா, என் அக்கா, என் அண்ணன், பாட்டி அப்படின்னு என்ன நினைக்கிற, ஆனால் நான் அவங்கள மாதிரி கிடையாது. எனக்கு என் அப்பா தான். என் அப்பா எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தந்திருக்காங்க. அதனால தான் நான் அப்பா கூட இருக்கேன் இங்கே இல்லாமல். சரி இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. குணா என்கிட்ட நல்லா பேசு குணா,
நான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் குணா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு எந்த அளவுக்கு உன்னை பிடிக்கும்னா, என் உயிரா நீயான்னு கேட்டா நீ தான் வேணும்னு சொல்லுவேன் குணா. என் உயிர் கூட எனக்கு வேண்டாம். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். என்கிட்ட நல்லா பேசு குணா. அத்தை தான் என்னை பற்றி புரிஞ்சுக்கவே இல்லை. அத்தை என்னன்னா அம்மா அக்கா எல்லாரும் அப்படி இருக்கனால நானும் அப்படி தான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டாங்க. இல்லை, நான் அப்படி இல்லை. என்னை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் தனியாக தான் இருக்கேன். என்கிட்ட நல்லா பேசு குணா. இங்க பாரு நேத்ரா, நீ என்ன எப்படி நினைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாமலாம் இல்ல. ஆனா எனக்கு அந்த மாதிரி எண்ணம் துளி அளவு கூட உன் மேல இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ கிளம்பு. குணா, நீ எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். உன் மனசில் இமையா இருந்தால. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? என்ன தேவையில்லாம உளறிட்டு இருக்க? கிளம்பு போ. இல்லை குணா, நீ உண்மையை சொல்லு. உன் மனசில் இமையா இல்லைன்னு. அப்படியெல்லாம் இல்ல. அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நீ தேவையில்லாம எதுவும் பேசாம போ. சரி குணா, நான் அதை பற்றி பேசல. ஆனால் எனக்கு தெரியும் நீ எப்படின்னு. எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு. எனக்கு தான் தெரியும். ஆனால் கூடிய சீக்கிரம் நீயும் புரிஞ்சுப்ப என் லவ்வை. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வரைக்கும் அது என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாவது பேசு குணா ப்ளீஸ். அது அது இல்ல, வேண்டாம். நீ கிளம்பு. குணா, என்கிட்ட பேசு குணா ப்ளீஸ். உன்னை தேடி தேடி உன் பின்னாடியே வாரேன். என்னை இப்படி துரத்துதே குணா. ப்ளீஸ், ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற நினைப்பிலையாவது பேசு குணா. வேற எதுவும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். என்கிட்ட நீ பேசினாலே போதும் குணா ப்ளீஸ். இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசுறேன். ஆனா ஃப்ரெண்டா மட்டும் தான் பேசுறேன். மத்தபடி எதுவும் கிடையாது. புரியுதா? இல்லை இல்லை, நீ பேசினா மட்டும் போதும். நான் வேற எதுவும் நினைக்க மாட்டேன். ஆனால் என் மனசுக்குள்ளே நீ இருக்க தான் செய்கிற. ஆனால் நீ என்ன ஃப்ரெண்டாக பாரு. ஆனால் நான் அப்படி பார்க்க மாட்டேன். ஆனால் உங்ககிட்ட அதை பற்றி நான் பேச மாட்டேன். ப்ராமிஸ். என்ன இப்ப இப்படி சொல்ற? இல்லை குணா, நான் உன்னை எப்படி நினச்சிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு நான் பேசினேன்னா எனக்கு பிரச்சனை இருக்காதுல்ல. ஏன்னா உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு நான் ஒன்று பண்ணேன்னா அது உனக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அதான் நான் என் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லிட்டேன். நீ என்ன ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னா பார்த்துக்கோ. ஆனால் நீ என்னை லவ் பண்ணு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். நான் கண்டிப்பாக உன்னை வற்புறுத்த மாட்டேன். அது உன்னோட தனிப்பட்ட விஷயம். அதை கண்டிப்பாக என்னோட ஆசையை உன் மேலே நான் திணிக்க மாட்டேன். இது ப்ராமிஸ். ஆனா நான் உன்னை ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்ப்பேன். மத்தபடி எதுவும் இல்ல. இல்லை இல்லை, நீ என்கிட்ட பேசினாலே போதும். வேற எதுவும் வேண்டாம். நான் வேற எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு என் காதல் மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் குணா நீ என்னை புரிஞ்சுப்ப. அந்த நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக என் காதல் உண்மை. அது கண்டிப்பாக நம்மளை சேர்த்து வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.